எனக்கு அன்பான முஸ்லீம் சகோதரனே, சகோதரியே, மகனே, மகளே, அடுத்த 3வது பகுதிக்கு நம்ம போகிறோம். நோவா குறித்து கிறிஸ்தவ பைபிள் கூறும் உண்மையான விரிவான வசனங்கள். இவை கிமு 1400 பரலோக தேவனால் மோசையிடம் எழுதி தரப்பட்டது. நல்ல அந்த வசனங்களை முழுசாக படிக்க போகிறோம். குரானில் இங்கொன்றும் அங்கொன்றுமாக ஒன்றெண்டு வசனத்தை எடுத்து ரொம்ப ரொம்ப பொய்யா எழுதி வச்சிருக்கிறாரு. முகமது எழுதி வச்சிருக்கிறாரு. இதில் இப்போ உண்மையிலே நோவாவுடைய வசனங்கள் எல்லா வசனங்களையும் பைபிள்லேருந்து எல்லா வசனங்களையும் எனுமரேட் பண்ணி நம்ம படிக்க போகிறோம். இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கானது படிங்க, பாருங்கள். முகமது பைபிளை திருடி நோவாவின் வரலாற்றை குரானில் பொய்யாக்கி எழுதியுள்ளார். 28 சூறாக்களில் 187 வசனங்களை குறிப்பிட்டுள்ளார். நோவாவின் பெயரில் குரானில் ஒரு தனி அதிகாரம் 71 நூ எழுதப்பட்டுள்ளது. பிளேஜரிசத்தின் அதாவது திருட்டின் உச்சகட்டம். இஞ்சில் என்ற இயேசுவின் ராஜ்யத்தின் உபதேசம். இதனை முகமது குரானில் கூறாமல் மறைத்து விட்டார். முகமதும் உலகத்தின் அதிபதி என்ற பிசாசும் ஒருவரே என்பதை இயேசுவின் இஞ்சில் என்ற உபதேசம் வெளிப்படுத்துகிறது. இஞ்சில் வர்சஸ் முகமது தந்துள்ள குரான் ஒரு வேத ஒப்பீட்டு ஆய்வு. இதுதான் பேரண்ட் லெசன். இதுக்கு அடுத்தது அதோட பகுதியாக இயேசுதான் மனுஷகுமாரன் என்ற உலக ரட்சகர். மனுஷகுமாரன் இவரே வானத்தையும் பூமியும் படைத்த சிருஷ்டி கர்த்தர், சர்வ வல்லவர். இந்த ரகசியத்தை முகமது குரானில் மறைத்து ஏமாற்றியதன் மர்மம் என்ன? ஒரு ஆராய்ச்சி அறிக்கை. இதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தேவகுமாரன் இயேசுவுக்கு இஞ்சில் என்ற ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை முகமது புதிதாக உருவாக்கிய இறைவன் அல்லாஹ் என்ற உலகங்களின் அதிபதி என்ற சாத்தான் கொடுத்ததாக கிபி 610 எழுதியுள்ளார். ஆனால் இயேசு தந்த இஞ்சில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்ற சத்திய வசனங்களிலிருந்து ஒரு வசனம் கூட முகமது குரானில் தரவில்லை. இந்த ஏமாற்று குறித்து ஒரு ஆய்வு. இயேசுவின் வசனங்கள் என்ன சொல்கிறது என்ற வெளிப்பாடு. முகமதிய சகோதர சகோதரிகளுக்கு இயேசுவின் வசனம் பற்றிய ஒரு பாடம். பைபிளை திருடி குரானை உருவாக்கியது முகமதுக்கு கைவந்த கலை. பைபிள் தேவனுடைய சிநேகிதனாகி நோவா வரலாற்றை திருடி குரானில் முகமது கூறியுள்ள பொய்கள். ஒரு உதாரண ஆய்வு. நோவாவின் வரலாறு மற்றும் அவனை குறித்து கிறிஸ்தவர்களின் பைபிளில் 11 பகுதிகளில் வசனங்கள் உள்ளன. பழைய ஏற்பாட்டில் யூதர்களின் புத்தகத்தில் 5 இடத்துல வந்திருக்கு. 4 ஆகமங்களை, ஆதியாகமம், 1 நாளாகமம், ஏசாயா, எசேக்கியேல். புதிய ஏற்பாட்டில் 6 இடத்துல வந்திருக்கு. மத்தேயு, லூக்கா, எபிரேயருக்கு எழுதின நிருபம், 1 பேதுரு, 2 பேதுரு. இந்த வசனங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் கம்ப்ளீட்டாக. ஆதியாகமம் 5வது அதிகாரம். நோவாவின் பிறப்பு மற்றும் வம்ச வரலாறு. லாமேக்கு 182 வயதானது ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். லாமேக்கு நோவாவை பெற்றபின் 595 வருஷம் உயிரோடு இருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான். லாமேக்குடைய நாளெல்லாம் 777 வருஷம். அவன் மரித்தான். நோவா 500 வயதான போது சேம், காம், யாபேத் என்பவர்களை பெற்றான். இந்த விவரங்கள் குரான்ல கிடையாது. இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த வசனங்கள். ஆதியாகமம் 5:28. லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுமான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். இதெல்லாம் குரான்ல கிடையாது. லாமேக்கு நோவாவை பெற்ற பின் 595 வருஷம் உயிரோடு இருந்து குமாரையும் குமாரத்திகளையும் பெற்றான். லாமேக்குடைய நாளெல்லாம் 777 வருஷம். அவன் மரித்தான். இப்போ இதுல நோவா 500 வயதான போது சேம், காம், யாபேத் என்பவர்களை பெற்றான். இப்போ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் பாட்டு நோவா எப்போ பிறந்தான், அவனுக்கு 3 பிள்ளைகள் பிறந்தது, அவங்க அப்பா யாரு அப்படிங்கிறது இங்க ஆதியாகமம் 5வது அதிகாரத்தில் இனிஷியேட் ஆயிருக்கு. அவனை பற்றி வந்த வசனங்களை உங்களுக்கு இப்போ காமிச்சாச்சு. உங்களுக்கு இப்போ அந்த அறிவு, வேத அறிவு இப்போ இருக்குது. இதெல்லாம் குரான்ல கிடையாது. 2வது பார்ட் 2. ஆதியாகமம் 6-9 அதிகாரங்கள். பைபிள் தேவன் நோவாவுடன் பேசியது, அவன் பேழையை கட்டியது, உலகின் முதல் ஜலப்பிரளயம் தேவனால் உண்டாக்கி மொத்த உயிரினங்களும் அழிந்தது. நோவாவும் அவனுடைய 3 மகன்கள் உட்பட 8 பேர் குடும்பம் மாத்திரம் உயிரோடு தேவனால் காப்பாற்றப்பட்டது. தேவன் நோவாவுடனும் சகல உயிரினங்களுடனும் செய்த உடன்படிக்கை, வானவில் என்ற உடன்படிக்கையின் அடையாளம். இதெல்லாம் நோவாவின் மரணம். இதெல்லாம் மொத்தம் 97 வசனம் இருக்குது. இந்த அத்தனை 97 வசனங்களையும் நம்ம பார்க்க போறோம். இதுதான் நோவாவுடைய உண்மையான வரலாறு. இந்த வரலாற்றை பைபிள் தேவன் தான் கைப்பட எழுதி மோசேக்கிட்ட கொடுத்திருக்கிறாரு. இதுல இருந்து 1-2 கொஞ்சம் எடுத்து முகமது உங்களை ஏமாத்திருக்கிறாரு. இப்போ ஒரிஜினல் வசனங்களை பாருங்க. நான் உங்களுக்கு அப்படியே முழு பைபிளில் உள்ள அவ்வளோ 6, 7, 8, 9, 6, 7, 8, 4 அதிகாரங்கள்
4 அதிகாரங்கள் 97 வசனங்களை பார்க்க போகிறோம். இங்கிலீஷ்லேயும் இருக்குது, உங்களுடைய உருது லாங்குவேஜில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இதான் ஒரிஜினல். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுடைய தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தரே, நாவி என்றைக்கும் மனுஷனுடைய போராடுகிறதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் ராட்சத பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரன் மனுஷகுமாரத்திகளோடு கூடுகிறதுனால் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. கர்த்தர் அல்லாஹ் கிடையாது. அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஒரே ஒரு மனுஷன் நீதிமானா இருந்தான், அதனால அவர் அழிக்கல. முந்தின வசனம் பாருங்க, நான் அழிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் நான் காலி பண்ணிட்டேன்ட்டாரு. ஆனா இந்த வருஷம் வருது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன்னா அவன் ரொம்ப நீதிமானா இருந்தான், அவன் ஒருத்தன் தான் உலகத்துல நீதிமானா இருந்தான், அதனால அவர் பூமியை அழிக்கல. இப்ப என்ன பண்ணாரு பாருங்க, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா வாக் வித் காட், தேவனோடு, அல்லாவோடெல்லாம் கிடையாது, கம்ப்ளீட் போய் நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இதான் உண்மை. அவரே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. நோவா சேம், காம், யாபேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். இந்த வசனங்கள், இந்த பேர் 3 கிடையாது, குரான்ல கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக பேர் கொடுத்து ஏமாத்திருக்காரு. நோவா பேர் மட்டும், இவங்க பேர் கிடையாது. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது, நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். நோவாட்ட டைரக்டா பேசுறாரு. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்க, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ் பூசு கொடுக்கிறாரு. அளவெல்லாம் கொடுக்கிறாரு. நீ அதை பண்ண போகிற விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமாய் இருக்க வேண்டும். லென்த் பெர்த்தெல்லாம் கொடுக்கிறாரு, ஹைட்டெல்லாம். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு 1 முழ தாழ்சியில் அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்திலே வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டுவோம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரன் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகலவிதமான மாம்சமான ஜீவன்களின் ஆணும் பெண்ணுமாக வயகம் ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள் சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோட காக்கப்படுவதற்கு உன்னிடத்தில் வரக்கடுவது. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இந்த சந்ததியில் உன்னை மாத்திரம் எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடே காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேழு ஜோடும் சுத்தமில்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும் ஆகாயத்து பறவைகளிலும் சேவலிலும் பேடுமாக எவ்வேழு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் வளையை வருஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதாயிருந்தான். ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடைய கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமில்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குட்பட்டன. 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று.
நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாபேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அவர்களோடு ஜாதி ஜாதியான எல்லா சகலவித காட்டு மிருகங்களும் ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும் பூமியின் ஊறுகிற ஜாதி ஜாதியான சகலவித ஊரும் பிராணிகளும் ஜாதி ஜாதியான சகலவித பறவைகளும் பலவிதமான சிறகுள்ள பல சகலவித பட்சிகளும் பிரவேசித்தன. இப்படியே ஜீவ சுவாசம் உள்ள மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குள் பிரவேசித்தன. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அவனை உள்ள விட்டு கர்த்தர் கதவை அடைக்கிறார். ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியினில் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிட்டு அது பூமிக்கு மேல் மிதந்தது. ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிட்டு பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினவனால் வானத்தின் கீழ் எங்குமுள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிட்டு அப்பொழுது மாம்ச ஜந்துக்கள் ஆகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நரஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கவைகள் யாவும் மாண்டன. வெட்டாந்தரையில் உள்ள எல்லாவற்றிலும் நாசிலே ஜீவ சுவாசம் உள்ளவர்கள் எல்லாம் மாண்டு போயின. மனுஷர் முதல் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடி நிக்கிரகமாயின. நோவாவும் அவனுடைய பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காட்கப்பட்டன. ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரபாகித்துக் கொண்டிருந்தது. தேவன் நோவாவையும் அவனுடைய பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைபட்டன. வானத்து மழையும் நின்று போயிற்று. ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றிக்கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின் ஜலம் வடிந்தது. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன. 40 நாள் சென்ற பின்பு நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாயிருந்தது. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிட்டோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாமை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்து அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்திக்கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை. அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் 1 மாதம் 1 தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான். பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரன் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னுடைய வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பலுகி பெருக கடவது என்றார். அப்பொழுது நோவாவும் அவன் குமாரனும் அவன் மனைவியும் அவன் குமாரன் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. வாக்கு கொடுக்கிறார். அவருக்குள்ளே சொல்றாரு,
நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. முகமது சொல்லியிருக்காரு, நோவா காலத்து சந்ததி போல இன்னும் பல சந்ததியை நான் உருவாக்கி அழித்தேன்னு இருக்குது வசனம். நிறைய இருக்கு, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, நிறைய இருக்கு. பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். தேவனே இதை எழுதினாருங்கிறதுக்கு இந்த வசனங்கள்லாம் அடையாளம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் பட்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக. பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடே புசிக்க வேண்டாம். உங்களுக்கு உயிராயிருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பழி வாங்குவேன். சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன். மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனத்தில் பழி வாங்குவேன். இது கிபு 1400 தேவன் மோசைக்கிட்ட எழுதி கொடுத்திருக்கிறது. இதற்கு உங்களுக்கு உயிராயிருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பழி வாங்குவேன். மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன். குரான்ல நம்ம பார்த்தோம் 28 வசனங்கள். குரான் ஒரு பார்பாரியன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த 28 சாம்பிள் வசனங்களை முகமது முஸ்லீம்களை கொலை செய்யறதுக்கு தூண்டியிருக்கிறாரு. எல்லாம் கொலை பண்ணுங்க, பழி வாங்குங்க, இதை தான் சொல்லியிருக்கிறாரு. இங்கே இருக்கு, அப்படி கொலை பண்ணினா அதுக்கு நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்காரு. இது இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடுகிறார். மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது. முஸ்லிம்கள் நிறைய மரணமாகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். அவங்க கொலை பண்ணினாங்கன்னா திருப்பி அவங்கள்ட்ட வரும்னு சொல்லியிருக்காரு. அந்த திட்டத்தின்படி அந்த ரைட்வஸ்னஸ் தேவ நீதிப்படி நடந்துகிட்டு இருக்கு. மனுஷன் கொல்லக்கூடாது. இதுதான் தேவனுடைய நீதி. ஆமாம், அப்போது அல்லாங்கிறது தேவன் அல்ல, அது பேய்ங்கிறது தெரியணும். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். ஏசப்பா யோவான் 10:10 சொல்லியிருக்கிறாரு. ஜெனசிஸ் 9:7, ஆதியாகமம் 9:7, நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். பின்னும் தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் நோக்கி, நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களுடைய பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியிலே உண்டாக்கப் போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். மனுஷனோடு மட்டுமல்ல, எல்லா ஜீவ ஜந்துக்களோட உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்காரு. இதெல்லாம் குரான்ல கிடையாது. இனி மாம்சமானவைகளை எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களுடைய என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். அப்புறம் எப்படி திருப்பி பல ஜாதிகளை நான் அழிச்சேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்காரு. அந்த அல்லாவும் பைபிள் தேவனும் ஒன்றுன்னு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அவர் சொல்லியிருக்கிறாரு ஒரே ஒன்று தான், இனிமே பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. ஆதியாகமம் 9:12, அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளம் இருக்கும். வானவில் நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்திலே தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவ ஜந்துக்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். வானவில்ல கொடுத்துருக்காரு. இன்னைக்கு வானவில்ல வேற எதுக்கும் யூஸ் பண்றாங்க. அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகல வித மாம்ச ஜந்துக்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவிடையே சொன்னார். பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாபேத் என்பவர்களை. காம் கானானுக்கு தகப்பன். பாருங்க, சேம், காம், யாபேத். இப்போ ஒரு புதல்வன் செத்து போயிட்டான், தண்ணியில விழுந்து அவனும் ஜலப்பிரளயத்தை செத்து போயிட்டான்னு முகமது கப்ஸா விட்டுருக்காரு, பூய் விட்டுருக்காரு. குரான்ல 3 பேர் வெளியில வந்தாங்க. அவனுடைய நோவாவுடைய ஒரு பிள்ளை கூட சாகலை, ஒரு மருமகள் கூட சாவலை. இம்மூவரில் நோவாவின் குமாரர், அவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள். இதெல்லாம் நம்ம நோவாவுடைய பிள்ளைங்க தான். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். இப்போ ஃபர்தர், அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான்.
அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். இதை தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்து மூடாம அறிவிச்சிட்டான். காம் தான் இன்னைக்கு சபிக்கப்பட்டவன். கானான் தேசம், இன்னைக்கு கானான் தேசம்ங்கிறது முஸ்லிம்களிட இருக்கிற தேசங்கள். இந்த தேசங்கள் இதைத்தான் இஸ்ரவேலுக்கு தருவேன்னு சொன்னார். அப்பொழுது சேமும் யாபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளையகுமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான் என்றான். கானான் சபிக்கப்பட்டான். இப்போ அவன் சபிச்சிட்டான். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான். யாபேத்தை தேவன் விருத்தியாக்குவார். அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். கானான் அவனுக்கு அடிமையா இருப்பான் என்றார். கானான் 2 சகோதரருக்கு அடிமையா இருப்பான்னு சொல்லிட்டாரு. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவா 350 வருஷம் உயிரோடு இருந்தான். இப்போ குரான்ல ஒரு பொய் இழந்திருக்கிறாரு. 950 வருஷம்னு வரப்போது வசனம். அவன் மொத்த உயிரோடு இருந்த காலம் 950 வருஷம். 950 வருஷம் அந்த ஆட்களோட அவன் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லியிருக்காரு. 950 வருஷம் எடுத்து காப்பி பேஸ்டில் தப்பு பண்ணியிருக்கிறாரு. ஏமாத்தினா தெரிஞ்சிடும். 350 வருஷம் தான் உயிரோடு இருந்தான் ஜலப்பிரளயத்துக்கு பிறகு. 950 இல்லை, நோவாவின் நாட்கள் எல்லாம் 950 வருடம். அவன் மரித்தான். 900 + 50ன்னு சொல்லியிருக்கிறாரு. அத்தனை வருஷம் அவன் போக்குவரத்துமா இருந்தான். அவங்களோட அழிக்கிறதுக்கு முன்னால், ஜலப்பிரளயத்துக்கு முன்னாலும் கதை விட்டுருக்காரு. ஆனால் இதுதான் சத்தியம். நோவாவின் நாட்கள் எல்லாம் 950 வருஷம் அவன் மரித்தான். அப்போ இதில் நீங்கள் பார்த்துட்டீங்க 5, 6, 7, 8, 9 அத்தனை அதிகாரங்களில் நோவாவுடைய வரலாற்றை நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகளோட வரலாறு. இதுதான் நோவா பற்றிய ஃபுல் வரலாறு. நீங்கள் பார்த்துட்டீங்க. இதில் உள்ளது எல்லாம் அங்கே இல்லை, குரானில் இல்லை. எவ்வளோ கோர்வையாக இருக்குது பாருங்கள். இல்லை, அங்கே கிடையாது. ஃபுல்லாக ஏமாற்று. அது பிசாசு எழுதினது. 3 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரம். நோவாவின் பெயர் யூத ராஜாக்களின் 4ஆம் புத்தகத்தில் யூத ராஜாக்களின் வம்ச வரலாற்றின் பட்டியலில் வந்துள்ளது. ஆதாம், சேத், ஏனோஸ், கேனான், மெகலேயால். இந்த வசனத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இன்னொரு தடவை பார்ப்போம். 1 நாளாகமம் 1ஆவது அதிகாரம் 1லிருந்து 4. 1 நாளாகமம் 1ஆவது அதிகாரம் 1லிருந்து 4 வசனங்கள். இது ராஜாக்களுடைய வம்ச வரலாறு. அதிகாரம் 1ஆவது வசனம். அதில் ஃபஸ்ட்டு அவங்க வம்ச வரலாறோட ஸ்டார்ட் ஆகுது. ஆதாம் மனுஷன், சேத் அடுத்த மனுஷன், ஏனோஸ் அடுத்த மனுஷன், கேனான், மெகலயேல், யாரேத், ஏனோக்கு, மெத்துசலா, லாமேக்கு, நோவா, சேம், காம், யாபேத். க்ளீனாக வந்தாச்சு. இப்போது இதெல்லாம் குரானில் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏதோ ஏமாற்றிக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ தப்பிச்சுக்கோங்க. 4வது பழைய ஏற்பாட்டில் 4வது பகுதியில் இவனுடைய பெயர், நோவாவுடைய பேர் வந்திருக்கிறது. ஏசாயா 54ஆம் அதிகாரம். நோவா காலத்து ஜலப்பிரளயத்தை உதாரணம் காட்டி பைபிள் தேவன் இஸ்ரவேலுக்கு வாக்கு கொடுத்த வசனம். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உள்ள வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உள்ள வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வது என்றும் ஆணையிட்டேன் என்று கூறி பைபிள் தேவன் இஸ்ரவேலுக்கு வாக்கு கொடுத்த வசனம். இன்னொரு தடவை நான் ஜலப்பிரளயத்தை வரமாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் முகமது அவருடைய அல்லாஹ் பல ஜலப்பிரளயங்க வளப்பத்தை வரவழைச்சாருன்னு சொல்லி ஆட்களை கொன்னாருன்னு சொல்லி பொய் அளந்திருக்கிறார். ஏசாயா 54:9 டைரக்ட் வசனம். இது கிமு 700. இது எனக்கு நோவாவின் காலத்தில் உள்ள வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உள்ள வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். யாருக்கு? யாக்கோபு என்ற இஸ்ரவேலுக்கு அவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அங்கே மட்டும்தான், பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு மட்டும்தான் வாக்கு தத்தம், வேற யாருக்கும் கிடையாது. 5வது எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் என்று கூறி நோவா அவரது கண்களில் மிகப்பெரிய நீதிமான் என பைபிள் தேவன் அடையாளம் காட்டியுள்ளார். எசேக்கியேல் பார்ப்போம். இவன் ஒரு தீர்க்கதரிசி. இவன் பேரும்
இவங்களுடைய இஸ்லாமில் உங்கள் தீர்க்கதரிசிகள் லிஸ்ட்டில் இருக்குது. எசேக்கியேல் 14:14. இவன் ஒரு யூதன். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 20வது வசனம். நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பிப்பார்கள் அல்லாமல் குமாரனையாகிலும் குமாரத்தையாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு செல்கிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அப்போ இங்கேயும் நோவாவை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்கு காமிச்சிட்டேன். 6வது பகுதி இங்கே 5வது பகுதியோடு முடிஞ்சது. இப்போ 6வது பகுதி நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டோம். மத்தேயு 24வது அதிகாரம் இயேசு சொல்லியிருக்கிறாரு, தேவனுடைய சிநேகிதன் நோவாவின் காலம் மனுஷகுமாரன் இயேசுவின் வருகைக்கு அடையாளமாக காண்பிக்கப்பட்டுள்ளது. நோவாவின் காலம் பைபிள் மற்றும் கிறிஸ்தவர்கள் சம்பந்தப்பட்டது. இஸ்லாமுக்கும் நோவாவுக்கும் சம்பந்தம் என்று கூறுவது அபத்தம் என்பது இந்த வசனங்கள் மூலம் எளிதாக விளங்குகிறது. இயேசு வாய் திறந்து சொன்னார். அவர் முகமது பிறக்கிறதுக்கு 500-600 வருஷத்துக்கு முன்னால் பேசின வசனங்கள். மத்தேயு 24:36. அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர வேறொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். மனுஷகுமாரன் தான் இயேசு வானத்திலிருந்து இறங்கி வர்ற காலத்தில் எப்படி இருக்கும்னு ஏசப்பா அடையாளம் கொடுத்திருக்கிறாரு. எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். அப்படியேனா அதே மாதிரி ஜனங்கள் மனம் திரும்ப மாட்டாங்க அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கிறார். 2 அது நம்ம பார்த்துட்டோம். இந்த வசனம் பார்த்துட்டோம். லூக்கா 3வது அதிகாரத்தில் இதே இயேசு சொல்லியிருக்காரு. மனுஷகுமாரன் லூக்கா 3வது அதிகாரத்தில் மனுஷகுமாரனின் இயேசுவின் வம்ச வரலாற்றில் நோவாவின் பெயர் அவருடைய முற்பிதாக்கள் வரிசையில் காட்டப்பட்டுள்ளது. சாலா காயினானின் குமாரன், காயினான் அர்பகசாத்தின் குமாரன், அர்பகசாத் சேமின் குமாரன், சேம் நோவாவின் குமாரன், நோவா லாமெக்கின் குமாரன். லூக்கா 3வது அதிகாரம் 36வது வசனம். அப்படியே அந்த வசனத்தை பார்ப்போம். ஏற்கனவே ஃபுல் டீட்டெயில் பார்த்துருக்கான். லூக்கா 3:36. சாலா காயினானின் குமாரன், காயினான் அர்பகசாத்தின் குமாரன், அர்பகசாத் சேமின் குமாரன், சேம் நோவாவின் குமாரன், நோவா லாமெக்கின் குமாரன். உங்களுக்கு நோவாவை பற்றி எங்கெல்லாம் பைபிளில் வந்திருக்கோ அத்தனை வசனத்தையும் நான் காமிக்கிறேன். ஆவியானவர் அதை காமிக்கிறார் உங்களுக்கு. லூக்கா 3வது அதிகாரத்தில் 17 ஒரு முறை கூட இயேசு நோவாவின் நாட்கள் மனுஷகுமாரன் இயேசுவின் வருகைக்கு நாளுக்கு அடையாளம் என்று காமிக்கிறாரு. ஆமாம், லூக்கா 3:26-27 வசனத்தில் நோவாவின் காலத்துக்கும் இஸ்லாமுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரின் நாட்களில் நடக்காத ரிமைண்டர் கொடுத்துருக்காரு. மறுபடியும் லூக்காலேன்னு சொல்லியிருக்காரு. லூக்கா 17:26-27 வசனங்களை பார்ப்போம். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரின் நாட்களில் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. அப்படியே மனுஷகுமாரன் வர காலத்திலையும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். லூக்கா 17 இதில் பார்த்தீங்கன்னா 28 பார்த்தீங்கன்னா லைக்வைஸ் சொல்லிட்டாரு. லோத்தனுடைய நாளில் நடக்கும்னு சொல்லிட்டாரு. 29 சொல்லிட்டாரு. சோதோமை புறப்பட்டது போல அக்கினியும் கந்தகம் வந்து அழிச்சுது. அப்படியே மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்கள் நடக்கும். அப்போ இயேசு வர்ற நாள் வந்து உலகத்துக்கு அக்கினினால அழிவுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு அடையாளம் நோவாவை காமிச்சிருக்கிறாரு. 4 எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் எபிரேய விசுவாச வீரர்கள் பட்டியலில் நோவாவின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. எபிரேயர் 11:7. நோவாவுக்கும் முஸ்லிமுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொல்றது அபத்தமான பொய். எபிரேயர் 11:7. இது வந்து எபிரேயருக்கு எழுதின நிருபம். எபிரேயர்கள் அதாவது யூதர்களுடைய விசுவாச தந்தைகள். எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ரொம்ப அர்த்தமுள்ள வசனம். 100 வருஷம்லாம் பொறுமையாக இருந்து இப்படி பேழையை கட்டுறதெல்லாம் விசேஷமானது. அவன் ஒரு யூதன். அவன் இயேசுவுடைய வம்சத்துக்கு தலைவன். எல்லா இஸ்ரவேலுடைய ராஜாக்களுடைய வம்சத்துக்கு இவன் தலைவன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் இயேசு சிலுவையில் தன் ஆவியை ஒப்படைத்தவுடன் ஆவியில் உயிர்த்தெழுந்து நோவா காலத்துக்கு கீழ்ப்படியாத ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணினது குறித்து வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. 1 பேதுரு 3ஆவது அதிகாரம் 18-20 அந்த வசனத்தை நம்ம டைரக்டாக பார்ப்போம். இதில் அந்த ஆவிகளுக்கு போய் அவர் பிரசங்கம் பண்ணுறார். சிலுவையில் உயிரை கொடுத்த உடனே
அவர் ஆவிக்கு பிரசங்கம் பண்ணார். இது எல்லாமே பைபிளில் இருக்கு. முகமது வர்றதுக்கு முன்னால 550 வருஷத்துக்கு முன்னால எழுதப்பட்டது. ஆனா முகமது என்ன எழுதியிருக்கிறாரு? இயேசு சிலுவையில அறையப்படவில்லை, அது சிலுவையில மரணமடையில, அல்லாஹ் அப்படியே தன்னளவில் எடுத்துக்கொண்டான். அல்லாவே கிடையாது. அப்போ கிபி 600 தான் இவர் வந்தார். இயேசுக்கு பிறகு 600 வருஷம் கழிச்சு வந்துக்கிட்டு இப்படி கப்சா விட்டுருக்காரு. அதை நீங்க நம்பி ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க. சாரி, கொஞ்சம் ஹிஸ்ட்ரி படிங்க, கொஞ்சம் பைபிளை படித்து பாருங்கள். உங்களுக்கு தெரியாது, அறியாதது உங்களுக்கு தெரியும். இங்கே இருக்குது. அவர் மரித்து என்ன பண்ணாராம்? மாம்சத்தில் மரித்து ஆவியில் உயிரோடு எழுந்து போய் எங்கே போனாராம்? பாதாளத்தில் போய் நோவா காலத்தில் அழிந்த அந்த ஆத்மா ஆவிகளுக்கு போய் அவர் பேசினாராம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். யாரா அந்த காவலில் உள்ள ஆவிகள்? காவலில் இருக்குது. பை ஹூம் ஆல்சோ ஹி வென்ட் அண்ட் ப்ரீச்ட் டு த ஸ்பிரிட்ஸ் இன் பிரிசன். அதெல்லாம் பிரிசனில் இருக்குது அத்தனை வருஷம். நோவாவின் காலத்தில் உள்ள ஆவிகள். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேரை மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதாவது 8 பேர் மட்டும்தான் காக்கப்பட்டாங்கன்னு இருக்கு. முகமது அதுலேயும் கப்சா விட்டுருக்கிறாரு குரான்ல. 6 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் நோவா பற்றி குறிப்பிட்டு கள்ள போதகர்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. 2 பேதுரு 2ஆவது அதிகாரம் 5ஆவது வசனத்தில் அவர் பேதுரு வச்சு கள்ள போதகர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல். இப்போ நீங்கள் 5ஆவது வசனத்தை பார்க்குறீங்க. உங்களுக்கு வேணால் நான் வசனத்திலேருந்து காமிக்கிறேன். இதில் அப்போ அந்த கான்டெக்ஸ்ட்டை புரிவிங்க. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். கிறிஸ்தவ போதகர்கள், பாஸ்டர்களுங்கிறவங்க கள்ளத்தனமாக இருப்பாங்க. நிறைய பேர் அவங்கள பின்பற்றுவாங்க. அதனால் சத்திய மார்க்கம், அதாவது இயேசுடைய மார்க்கம் தூஷிக்கப்படும்னு தீர்க்க தரிசனம் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. பொருளாசையுள்ளவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் தங்களுக்கு ஆதாய வசப்படுத்தி கொள்வார்கள். பூர்வ காலம் முதலாய் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை. ஏன்னா முஸ்லிம்களாகிய உங்களுக்கு இப்போது தேவையில்லை. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பாவம் செஞ்ச தூதர்களுக்கே அதான். அப்படி இருக்கும்போது பூர்வ உலகத்தின் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கணைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாக நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து, இதெல்லாம் வசனங்கள் இருக்கு. அப்போ நோவாவை பற்றி அங்கேயும் அவர் குறிப்பிடுறாரு. அவர் நீதி உள்ள தேவன். இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டில் உள்ள வசனங்களை பார்த்துட்டீங்க. நோவா இப்போ கொஞ்சம் டீப்பராக ஏற்கனவே உள்ள வசனங்கள் சில ரகசியங்கள். நோவா 500 வயதான போது சேம், காம், யாப்பேத் என்பவர்களை பெற்றான். நோவாவோட வயசு ஹேப்பனிங். ஜலப்பிரளயம் பூமியில் மேல் உண்டான போது நோவா 600 வயதாக இருந்தான். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷத்தில் 2ஆம் மாதம் 17ஆம் தேதிக்கு அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. அவன் வயசை வச்சு டைமிங் டேட்லாம் தேவன் கொடுத்திருக்கிறார் பைபிளில். அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் 1 தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிட்டு நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான். பூமியின் மேல் ஜலம் இல்லாது இருந்தது. எவ்வளோ கரெக்டாக அவனுடைய வயசை வச்சு ஹேப்பனிங்க தேவன் பண்ணுறாரு, எழுதியிருக்கிறாரு. ஏன்னா பரலோக தேவனை இதை எழுதினது இந்த ஆதியாகமம். நோவாவின் நாட்கள் எல்லாம் 950 வருஷம் அவன் மரித்தான். முகமது பைபிளை காப்பியடித்த போது இத்தனை விவரங்களையும் குரானில் காப்பியடிக்கவில்லை. நோவாவை பற்றி முழுவதும் அறிந்து கொள்ள விரும்பினால் முஸ்லிம்கள் பைபிளை படித்தால்தான் தெரிந்து கொள்ள முடியும். பைபிள் தான் ஒரிஜினல். இப்போ இந்த ஒரிஜினல் வசனங்களை பார்ப்போம். நோவாவோட வயசை வச்சு அவர் எவ்வளோ கொடுத்துருக்கிறாரு பாருங்க. ஆதியாகமம் 5:32. நோவா 500 வயதான போது சேம், காம், யாப்பேத் என்பவர்களை பெற்றான். ஆதியாகமம் 7:6. ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதாக இருந்தான்.
ஆதியாகமம் 7:11 நோவாக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. ஆதியாகமம் 8:13 அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் பற்றி போயிட்டு நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான், பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. எப்படியா? முதல் மாதம் முதல் தேதியிலே பர்த்டே கிஃப்ட். ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவா 350 வருஷம் உயிரோடு இருந்தான். அப்போ அவன் என்னென்ன வருஷம் உயிரோடு இருந்தான் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே அவர் அவன் வயசை கணக்கு வச்சு கொடுக்குறாரு. ஆமாம், இன்னும் ஒரு வசனம் இருக்கு. ஆதியாகமம் 9:29 நோவாவின் நாட்கள் எல்லாம் 950 வருஷம் அவன் மரித்தான். ரொம்ப கிளியரா அவன் வயசை வச்சு இவ்வளோ டீட்டெயிலை தேவன் கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் குரானில் கிடையாது. குரானில் சும்மா அவங்க ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் காப்பி எடுத்து உங்களை ஏமாத்திருக்காங்க, 4 பேருக்கெல்லாம் போடலை, பொய் நல்லா அளந்திருக்கிறார் முகமது. நோவா பைபிள் தேவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்த அவருடைய ஊழியக்காரன். இவன் ஆபிரகாமுக்கும் முற்பிதா. நோவா கிமு 2500 காலகட்டத்தில் வாழ்ந்த நீதிமான். இவன் கிபி 610 புதிதாக அறிமுகப்படுத்திட்ட உலகங்களின் அதிபதி என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட அல்லாஹ் என்ற சாத்தானை தொழுது கொண்டான் என்று கூறுவது முகமது கூறுவது அபத்தமானது. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 22வது வசனம். நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். கிளியரா இருக்கு. அவன் பரலோக தேவன். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா தேவனுங்கிறதுக்கு ஹீப்ரூவில் யாவேன்னு இருக்கும், அல்லாஹ் கிடையாது. சும்மா ஏமாற்றி உங்களை மொட்டையடிச்சிருக்கிறாரு முகமது. நோவா நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் சாதாரண ஆள் இல்லை, அவன் பரலோக தேவனோடு யாவையோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இவன் அல்லாவுடைய ஆளு அப்படின்னு சொல்றது அபத்தமானது. ஜெனசிஸ் 6:8 நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்த ஒரு மனுஷன். நோவா நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் தேவனுக்கு ரொம்ப நெருக்கமானவன். ஆதியாகமம் 6, 8, 9 நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். பைபிளில் தேவன் அப்படின்னு பார்த்தா கிளீனா யாவேன்னு இருக்கும். யாவே, ஆமாம், அவன் தேவனோடு சஞ்சரித்து, கர்த்தர் அப்படின்னா யாவே கிளீனாக இருக்குது. அவன் அல்லாவோடு சஞ்சரித்து கொண்டிருக்கல. இவன் விஐபி, பைபிள் விஐபி. இவனோட பேர் வரலாற்றை காப்பி எடுத்து திருடு பண்ணி பொய்யாக்கி குரானில் கொடுத்துட்டு அது குரான் ஒரு வேதமாகுமா நீங்களே பார்த்துக்கோங்க, அது புனித புத்தகமாகுமா எப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நோவா இந்த கடைசி கால சந்ததிக்கு ஒரு அடையாளமாக காட்டப்பட்டுள்ளான். இயேசுவினை கடைசி நாட்களுக்கு அடையாளமாக காண்பித்துள்ளார். இந்த வசனங்களை ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. குயிக் டிசைனிங் கொடுக்குறேன். கிபி 69 எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் நோவாவின் முக்கியத்துவம் குறித்து பைபிள் புதிய ஏற்பாட்டில் காணப்படும் இதர வசனங்கள். நோவாவின் பெயர் பைபிள் பழைய ஏற்பாட்டில் எபிரேய விசுவாசிகளின் தகப்பன்களில் ஒருவன் பட்டியலில் வந்துள்ளது. அதாவது அவன் எபிரேயர்களுக்கான விசுவாசிகளின் தகப்பன்களில் ஒருவன். எபிரேயன் என்பதும் யூதன் என்பதும் ஒன்றுதான். அப்படியானால் நோவாவுக்கும் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாமுக்கும் முகமதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பது தெளிவாகிறது. புதிய ஏற்பாட்டின் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் நோவா குறித்து முகமதுக்குரிய அனைத்தும் பொய் என்பதை அம்பலப்படுத்துகிறது. எபிரேயர் 11:7 வசனம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். கிபி 63 எழுதப்பட்ட புஸ்தகம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதினது. இயேசு சிலுவையில் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டு அந்த ஆவியிலே போய் அவர் காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகளை பற்றி நம்ம பார்த்தோம். அந்த ஆவியிலே படிக்கலாம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். இவ்வளவு வரலாறு இயேசுவை பற்றியும் நோவாவை பற்றியும் பைபிளில் இருக்கும்போது 600 வருடங்கள் கழித்து வந்த முகமது சற்றும் யோசிக்காமல் இவர்கள் மீது ஒரு பொய்க்கதையை குரானில் எழுதி இவர்களுடைய வரலாறு முஸ்லீம் வரலாறு என பொய்க்குறி முஸ்லிம்களாகிய உங்களை வஞ்சித்துள்ளார். 1400 வருடங்கள் இந்த குரான் என்ற ஏமாற்று நடைபெற்று வருவதும் இன்னமும் இந்த உலகமாக பொய்யை முஸ்லிம்கள் நம்பி ஏமாந்து வரவும் ஆச்சரியத்துக்குரியது. இந்த வசனங்களை ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம். கிபி 68 எழுதப்பட்ட இந்த பேதுரு நிருபம். அப்போஸ்தலனாகிய பேதுரு நோவா காலத்தில் அநீதி செய்தவர்களை தண்டித்து நோவா என்ற நீதிமானையும் 8 பேராகிய அவன் குடும்பத்தையும் பைபிள் தேவன் காப்பாற்றியதை கூறி இயேசுவுக்கு விரோதமாக இப்பொழுது செயல்படும் கள்ளப்போதகர்கள் அவரது தண்டனையிலிருந்து தப்புவதில்லை என அவன் எச்சரிக்கை செய்துள்ளான். அதாவது நோவாவின் காலத்தில் தேவன் செய்த நியாய தீர்ப்பு இன்றைய கிறிஸ்தவ உலகத்துக்கு எச்சரிக்கையாக தரப்பட்டுள்ளது. பூர்வ உலகத்தின் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி நோவாவுக்கும் முஸ்லிம்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பதை இந்த புதிய ஏற்பாட்டு வசனங்களும் உறுதி செய்கின்றன. இந்த வசனத்தை ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம்.
கிமு 590. நோவா பைபிளில் கூறப்பட்டுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்கள் மிக முக்கியமானவன். தோவா, தானியல், யோபு ஆகியோர் அவருக்கு பிடித்தமான ஊழியக்காரர்கள் என்றும் அவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் என்பதையும் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலம் தேவன் வெளிப்படுத்தியுள்ளார். கிமு 590 எசேக்கியேல் தீர்க்கதரிசி வழியாக தேவன் கூறிய இந்த தீர்க்க தரிசனம் முகமது பிறப்பதற்கு 1100 வருடங்களுக்கு முற்பட்டது. இந்த வசனங்களை ஏற்கனவே படிச்சிட்டோம். எசேக்கியேல் யூத தீர்க்கதரிசி, அவனையும் முஸ்லீம் நபியை சேர்த்திருக்கிறார். நோவாவின் தகப்பன் பெயர் லாமேக்கு. நோவா என்ற பெயருக்கு பைபிள் தந்துள்ள அர்த்தம் கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்பதாகும். குரானில் இந்த விவரங்கள் தரப்படவில்லை. அந்த அர்த்தமே அவங்களுக்கு தெரியாது. பக்தி விருத்தி. நோவா என்பவன் எபிரேயர்களில் ஒருவன் என்பதும், எபிரேயர் என்பதும் முஸ்லிம்கள் மற்றும் இன்றும் விரோதித்து வரும் யூதர்கள் என்பதும், முகமது எபிரேயனாகிய நோவாவின் வரலாற்றை பைபிளிலிருந்து திருடியுள்ளார் என்பதும், நோவாய் பற்றிய உண்மை விவரங்கள் முழுவதும் பைபிளில்தான் உள்ளது என்பதும் நாம் இங்கு படித்த வேத வசனங்களிலிருந்து தெரிய வருகிறது. முஸ்லிம்கள் முகமதின் குரான் என்ற பொய்யினால் வஞ்சிக்கப்பட்டுள்ளதும் தெளிவாக தெரிகிறது. இப்போ இது உங்களுக்கு தரப்பட்டுள்ள ஒரு சான்ஸ். அதாவது ரொம்ப தெளிவாக தேவன் என்ன கொடுத்துருக்கிறாரு உங்களுக்கு, நோவாவை பற்றி அத்தனை பைபிளில் உள்ள அத்தனை வசனங்களும் வந்துருச்சு. ஒரு வசனம் கூட விடப்படலை. பழைய ஏற்பாட்டிலையும் அவனுடைய மொத்த வரலாறு இருக்குது. புதிய ஏற்பாட்டில் இயேசு அவனை பற்றி 2 இடத்துல சொல்லியிருக்கிறாரு. பேதுரு 2 இடத்துல சொல்லியிருக்கிறான். எபிரேயர் நிருபத்தில் வந்திருக்கு. இதெல்லாமே உங்களுக்கு வசனத்தை அப்படியே கொடுத்தாச்சு. இவன் கடைசி நாட்களுக்கு அடையாளம். இதான் கடைசி நாட்கள். இப்போ உள்ள நாளுக்கு நோவா ஒரு அடையாளம். அந்த காலத்தில் மாதிரி ஆட்கள் இருப்பாங்கன்னு இயேசு சொல்லியிருக்கிறாரு. அடையாளம் கொடுத்துருக்கிறாரு. இவன் ஒரு விஐபி. பைபிளில் விஐபி. தேவனுக்கு ரொம்ப பிரியமானவன். தேவனுக்கு ரொம்ப அவன் நிமித்தம் மொத்த மனுக்குலத்தை அவர் அழிக்கலை. அவன் நிமித்தம் ஒரு மனைவி, அவன் 3 பையங்க மருமகளை காப்பாற்றினார். அவங்கெல்லாம் நீதிமான் சொல்ல, இவன் ஒருத்தன் தான் நீதிமானாக இருந்திருக்கான். பூமியில் ஒரே ஒரு நீதிமான் இவன் தான் இருந்திருக்கிறான். இவன் நிமித்தம் பூமியை அவர் அழிக்கலை. இவன் அப்படியே கீழ்ப்படிஞ்சு 100 வருஷத்துக்கு என்னமோ மேலே அவன் பேழையை கட்டியிருக்கான். அவனும் பிரசங்கம் பண்ண போனது எதுவுமே பைபிளில் இல்லை. நோவா போய் பிரசங்கம் பண்ணினா அப்படின்னா இங்கே இருக்குது. அவன் பொறுமையாக அவங்க ரசிக்கப்படுவாங்கன்னு, அவங்க மனம் திரும்புவாங்கன்னு காத்திருந்தான் இருக்கு. இவன் போய் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணி அப்புறம் அவங்கெல்லாம் கேட்க மாட்டேக்காங்க. அவங்க இவனை திட்டி அப்புறம் இவன் அல்லாக்கிட்ட கேட்டு இவங்களை விட்டுறாத அழிச்சிருன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய கப்சா வசனங்கள் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய கப்சா வசனங்களை முகமது எழுதியிருக்கிறது. அவ்வளவும் வைல்டு ஸ்டோரிஸ். பிசாசுக்கு பேர். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். அவன் பொய் சொல்லும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். யோவான் 8:44 இயேசு உலகத்தின் அதிபதிங்கிற பிசாசை பற்றி சொல்லியிருக்கிறார். அல்லாங்கிறது உலகத்தின் அதிபதிங்கிற பிசாசு. கரெக்டாக வைல்டு ஸ்டோரிஸ் எழுதியிருக்கிறாரு. ஒரிஜினல் இங்கே இருக்குது. இதை விட்டு ஒரு வார்த்தை கூட இந்த பக்கம் மாற்றி எழுதுனா அது ஏமாத்து, பொய். இதிலேருந்து வார்த்தையை எடுக்கணுன்னாலே அதை அப்படியே எடுத்து பேசலாம், ஒன்றும் கிடையாது. பட் அதில் மாற்றணும்னா அதிகாரம் வேணும். கிறிஸ்தவர்கள் யூதர்கள்ட்ட கேட்கணும். யாருக்கும் அதிகாரம் கொடுக்கறதுக்கு அதிகாரம் தரப்படலை. இது தேவனுடைய வசனம். மாற்ற முடியாது. ஒரு வார்த்தையை கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. லெஃப்ட் ரைட்டு ஒரு வாட்டிக்கு எழுதியிருக்காரு. பேய் மட்டும்தான் அதை செய்யும். பேய் மட்டும்தான் பைபிள் வசனத்தை மாற்றும். அல்லாங்கிற பேரில் சொல்லிக்கிட்டு, ஜிப்ரீல்னு பேரை சொல்லிட்டு முகமது அத்தனை வசனங்களை, பைபிள் வசனங்களை மாற்றி பொய்யாக்கியிருக்கிறாரு. அதை இவ்வளோ நாள் ஏமாந்துட்டு இருக்கீங்க. இயேசு உங்களை மிகவும் நேசிக்கிறார். எனக்கு அன்பார்ந்த முஸ்லீம் சகோதரனே, சகோதரிய, மகனே, மகளே, 1400 வருஷம் உங்களை இந்த ஏமாத்து கேஸை ஒப்பு கொடுத்து இப்போ பிட்டு வைக்கிறாரு. எப்படி நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறீங்க, முகமது குரானை வச்சு உங்களை எப்படி ஏமாத்திருக்கிறாரு அப்படிங்கிறத காமிக்கிறார். இந்த நோவாவை குறித்து இவ்வளோ டீட்டெயிலாக ஏன் வசனம் எடுத்தார், அடுத்து பார்க்க போகிறோம். இங்கே எப்படி நம்ம ஒவ்வொரு வசனத்தையும் பார்த்தோமோ அதே மாதிரி குரானில் 28 சூறாவில் உள்ள ஒவ்வொரு வசனம், நோவா குறித்த வசனத்தையும் பார்க்க போகிறோம். முன்ன பின்ன உள்ள வசனத்தையும் பார்க்க போகிறோம். அதை வச்சு அவர் எப்படி ஏமாத்திருக்கிறாரு, உங்களை ஏமாத்திருக்காரு, பயமாத்திருக்கிறாருங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அவ்வளோ இருக்குது. 187 வசனங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் உங்கள் கையில் பைபிள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு வந்துடுது. இது இங்கிலீஷ்லேயும் வருது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. நீங்கள் பாருங்கள். டெக்ஸ்ட்டாகவும் கொடுக்குறேன். அந்த டீச்சிங்கில் டெக்ஸ்ட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படியே அதில் உள்ள கூகுள் டாக்குமெண்ட்டை கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஓப்பன் டாக்குமெண்ட், நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். இது மாற்றி எழுதப்பட்ட ஒரு வசனம் குரானில் ஒரு இங்கிட்ட எதுவும் மாற்றப்படலை. அப்படியே குரான் எடுத்து காப்பி பண்ணி போட்டிருக்குமே தவிர எந்த குரான் வசனத்தையும் இங்கே மாற்றலை. யாரும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. குரான் முழுக்க பொய்.
பிசாசிடமிருந்து வந்தது. பைபிள் வசனத்தை அவ்வளோ மாற்றிருக்குது பிசாசு, முகமது வழியாக மாற்றிருக்கு. இப்போ இயேசு உங்களை அன்போடு அழைக்கிறார், அன்போடு அழைக்கிறார். சத்தியத்தை கூறி உண்மையான வசனத்தை கூறி அழைக்கிறார். நோவா முஸ்லீம் கிடையவே கிடையாது, அவன் யூத கோத்திரத்துக்கு தலைவன். யூத ராஜாக்கள் பட்டியலில், மூதாதையர் பட்டியலில், இயேசுடைய வம்ச வரலாறுல பட்டியலில் அவன் பேர் இருக்கும். பெரிய ஆள். முஸ்லீம்களுக்கும் அரபியர்களுக்கும் அவன் சம்மந்தமே கிடையாது. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இயேசுக்கிட்ட ஓடிவாங்க. நித்திய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் உங்களுக்கு இப்போ சமீபமாக இருக்குது. கர்த்தர் இயேசுவின் அன்பான நாமத்தில், வல்லமையான நாமத்தில், அன்போடு கூட உங்களுக்கு நான் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக, இயேசுவுடைய சித்தம் நிறைவேறுவதாக, இயேசு உங்களை சந்திப்பாராக. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.